மழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் சொல்ல அமைச்சர் தாமு அன்பரசன் துண்டு பேப்பரில் எழுதி செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலவி வரும் பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புயல் இன்று கரையை கடக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் நாளை தான் கரையை கடக்கும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் மாமல்லபுரத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து தங்குமிடம், உணவு, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனை அடுத்து அமைச்சர் தாமு அன்பரசன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அமைச்சருக்கு விளக்கம் கொடுத்தார். அவர் சொன்னதை துண்டு சீட்டில் எழுதி வைத்துக் கொண்டு அமைச்சர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். மழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் சொல்ல அமைச்சர் தாமு அன்பரசன் துண்டு பேப்பரில் எழுதி செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலவி வரும் பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புயல் இன்று கரையை கடக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் நாளை தான் கரையை கடக்கும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் மாமல்லபுரத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து தங்குமிடம், உணவு, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனை அடுத்து அமைச்சர் தாமு அன்பரசன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அமைச்சருக்கு விளக்கம் கொடுத்தார். அவர் சொன்னதை துண்டு சீட்டில் எழுதி வைத்துக் கொண்டு அமைச்சர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.